செந்தில் பாலாஜிக்கு எதிரான முக்கிய ஆதாரங்களை கைப்பற்றியுள்ளதா சிபிஐ? இதனால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக சற்று முன் ஒரு முக்கிய செய்தி கிடைச்சிருக்கு. அதை பற்றின தொகுப்பை தான் பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தை பாஜக முடக்கி வைத்திருக்கிறது என்பது அபாண்டமான குற்றச்சாட்டு எனவும் நாட்டில் அனைத்து கட்சிகளும் சுதந்திரமாக செயல்படலாம் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. மேலும் செந்தில் பாலாஜியை முதல்வர் ஸ்டாலின் திருடர் என கூறினார். தற்போது செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்த பிறகு தியாகி என குறிப்பிட்டிருக்காரு என அவங்க விமர்சிச்சிருக்காங்க. கோவை சுங்கம் பகுதியில் இந்திய கட்டிடக்கலை வல்லுநர்கள் குழு சார்பில் கட்டிடக்கலை கண்காட்சி நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது பிரதமர் மோடி சிந்தனையில் உருவான அற்புதமான திட்டம். இந்தியாவிலே அதிகமான ஸ்மார்ட் சிட்டிகள் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. அதிலும் கோவையில் 7 குளங்கள் சீரமைக்கப்பட்டும் மேம்படுத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. 28ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவர் சி.வி. ராதாகிருஷ்ணன் கோவைக்கு வருகை தர முன்னிட்டு அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் பாஜக மற்றும் தனியார் அமைப்பு செஞ்சுட்டு வருது. தமிழக பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா பல்கலைக்கழக நிலப்பரப்பை குறைத்து அந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. தேசிய கல்விக் கொள்கையை ஒரு புறம் எதிர்க்கிறாங்க. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எடுத்து புதிதாக கல்விக் கொள்கை திட்டத்தில் செயல்படுத்துகிறோம் என்று திராவிட மாடல் அரசு கூறுது. தமிழ்நாடு கல்வியில் சிறந்தது என்று மாநாடு நடத்துகிறாங்க. ஆனால் அதே சமயம் பல்வேறு பள்ளிக்கூடங்கள் மூடப்படுது. சமூக நீதி பேசுகின்ற திராவிட மாடல் அரசாங்கத்தில் சமூக நல நீதி விடுதிகள் மூடப்பட்டு வருது. அதுதான் அவர்களது சாதனை. ஒரு மசோதாவை கொண்டு வருவதற்கு முன்பு கலந்துரையாடி கொண்டு வர வேண்டும். அவசர கதியில் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துவதும் அதன் பிறகு கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூறியதை அடுத்து அதனை வாபஸ் பெறுவதுமாக டிராமா அரசை நடத்த வேண்டாம். தமிழக வெற்றி கழகம் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் மாமல்லபுரத்திற்கு அழைக்கப்பட்டது குறித்து சீமான் கருத்து தெரிவிச்சிருந்தார். இந்த விவகாரத்தில் மற்றவர்கள் கூறி கருத்துக்குள்ளே செல்ல விரும்பலை. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் குறைந்தபட்சம் மக்களை பார்க்கிறார் என்பதே நல்ல விஷயம்தான். சிபிஐ விசாரணை முடிந்து உண்மை வெளிவரும்போது நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. மேலும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆதாரங்கள், முக்கிய ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால் தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்றப்படும் எனவும் காட்டமாக சொல்லியிருந்தாங்க. மேலும் பாஜக தான் தமிழக வெற்றி கழகத்தை முடக்கி வச்சிருக்கு என்பது அபாண்டமான குற்றச்சாட்டு. நாட்டில் அனைத்து கட்சிகளும் சுதந்திரமாக செயல்படலாம். நெல் கொள்முதல் குறித்தான கேள்விக்கு மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பதற்கு விவசாயிகள் கடும் துயரத்துக்கு ஆளாகியிருக்காங்க என சொல்லியிருந்தாங்க. விமர்சனமும் செய்வதால் ஒவ்வொரு கட்சியின் கூட்டணிக்கு வருவதில்லை என்று கூறினால் தற்போது எந்த கட்சி கூட்டணிக்கும் வராது. செந்தில் பாலாஜி பற்றி முதல்வர் திருடர் என கூறினார். தற்போது செந்தில் பாலாஜி திமுக கட்சியில் இணைந்த பிறகு தியாகி என குறிப்பிடுகிறார். அரசியலில் மாறி மாறி பேசுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வருத்தமாக தான் உள்ளது. ஆனால் அவ்வாறு பேச வேண்டிய சூழல் இருக்குது என்று சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய ஆவணத்தை கைப்பற்றியதால் செந்தில் பாலாஜிக்கு பல வருஷங்கள் சிறை ஏற்படலாம் என சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள்.